அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற பாடத்திட்டத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள், அவற்றுக்கான விடைகள் மற்றும் விளக்கங்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூனிட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்கள் அல்லது அணைவு வேதியியல். நம்பர் 2 நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அணுக்கரு வேதியியல் அப்படின்றது. இந்த வீடியோ இந்த முதல் பகுதி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸை பற்றிய கிளாசிஃபிகேஷன், காம்ப்ளெக்ஸு, ஐயூபேக் நேமு, ஐசோமெரிசம், அதே போல் தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வெர்னர் தியரி, விபி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, இஏஎன் ரூல் தொடர்பானதோ, அதே போல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்களினுடைய பயன்கள் அப்படின்றதும், அதே போல் இன்னர் ஆர்பிட்டால் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், உள்ளாற்றல் வெளியாற்றல் தொடர்பான தகவல்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம கொஷின் நம்பர் 1க்கு போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் த டிடக்ஷன் ஆஃப் நிக்கல் அயன் அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. நிக்கல் அயனியை கண்டறியும் போது உருவாகக்கூடிய அணைவு சேர்மம் எது? நிக்கல் டிஎம்ஜி 1 டைமு, நிக்கல் டிஎம்ஜி 3 டைம்ஸு, நிக்கல் டிஎம்ஜி 2 டைம்ஸு, நிக்கல் டிஎம்ஜி 1 டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது சரியான விடை ஆப்ஷன் சி, நிக்கல் டிஎம்ஜி அப்படின்றது ட்வைஸ். டிஎம்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா டை மெத்தில் கிளையாக்சைம் அப்படின்றது தான். ஸோ இந்த நிக்கல் டிஎம்ஜி தொடர்பாக வேறு என்ன வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், இந்த நிக்கல் டிஎம்ஜியினுடைய ஹைப்ரிடைசேஷன், இனக்கலப்பு அப்படின்றது கேள்விகளாக வரலாம். நமக்கு இதுக்கான இனக்கலப்பு DsP2. செகண்டு கொஸ்டின், இந்த நிக்கல் டிஎம்ஜி காம்ப்ளெக்ஸுடைய ஜாமெண்ட்ரி அதர்வைஸ் கால்டு ஷேப், வடிவங்கள் என்ன அப்படின்றது கேட்கலாம். அதுக்கு உண்டான ஆன்சர் ஸ்கொயர் பிளேனார், தமிழ் தல சதுரம் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 3, இந்த நிக்கல் டிஎம்ஜியினுடைய மேக்னெட்டிக் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் காம்ப்ளெக்ஸேஷன் நடக்கும் பொழுது இந்த டிஎம்ஜி நமக்கு பைடென்டேட் லிகாண்டு, அதே போல் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டுன்றதுனால அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எதுவும் இருக்காது பாருங்கள். நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அதனால் த மேக்னெட்டிக் நேச்சர் வில் பி டயாமேக்னெட்டிக் நேச்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வாட் அபவுட் த கலர் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், ரெட் ப்ரிசிபிடேட், நமக்கு சிவப்பு நிற வீழ்படிவு கிடைக்கும். எல்லாருமே காலேஜ் டேஸில் பிஜி லெவல் ப்ராக்டிக்கல் இந்த நிக்கல் டிஎம்ஜி காம்ப்ளெக்ஸேஷன் ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அதர்வைஸ் இன்னொரு வேர்டும் சொல்லுவாங்க, என்னது, ரோசி ரெட்டு அல்லது ஸ்கேர்லெட் ரெட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்த இந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸ் நிக்கல் 2+ அப்படின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு கேள்வி கேட்பாங்க. அல்லது இந்த நிக்கல் 2+ பாருங்கள் டிஎம்ஜி கூட பாண்டிங் ஸ்கீலேஷன் நடக்கும் பொழுது என்ன வகையான இந்த மெம்பர்டு ரிங்கு ஃபார்மேஷன் ஆகுதுன்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வில் பி ஃபார்ம் 5 மெம்பர்டு ரிங்கு, 5 வளைவ சங்கிலியை வளைய சேர்மத்தை உருவாக்குறாங்க அப்படின்றதையும் 5 மெம்பர்டு ரிங்கு இது ஒரு கொஷின்ஸு. இல்லை எத்தனை 5 மெம்பர்டு ரிங்கு உருவாக்குறாங்கன்னு கேட்கலாம். பாருங்கள், இது ஒரு 5 மெம்பர்டு, இது ஒரு 5 மெம்பர்டு, இங்கே ஒரு 5 மெம்பர்டு, இங்கே ஒரு 5 மெம்பர்டு, டோட்டலாக நமக்கு 4 5 மெம்பர்டு ரிங் ஃபார்மேஷன் ஆகுறாங்க. இதில் இந்த அட்ஜசன்ட்ல இருக்கக்கூடிய பாருங்கள் NOHக்கும் அனதர் ஒரு ரிங்கில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகுறாங்க. இதையும் நமக்கு கொஷின் கேட்கலாம். என்ன பாண்டு இருக்காங்கன்ட்டு H பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகுறாங்க. ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்றது உருவாக்கப்படுகிறது அப்படின்றது. இது எல்லாமே இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 82. இந்த பகுதியில் ஃபைண்ட் தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் டெட்ரா குளோரோ டைசயனோ குரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பாருங்கள், எல்லாத்துலேயுமே சோடியம் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் குரோமியமும் இருக்குது, அதே போல் எல்லாத்துலேயுமே சயனைடு இருக்குது. இதில் டைசயனோ அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே சயனோ 2 டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தென் வாட் அபவுட் த ட்ரிக் டு ஐடென்டிஃபை திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டால் யூஸிங் த ஆக்சிடேஷன் நம்பர்.
இந்த குரோமைத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணெய் வைத்து இந்த வினாவை வந்து நம்ம சரியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆக்சிஜனேற்ற எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யாருக்கு கண்டுபிடிக்கணும் பாருங்கள், குரோமீத்துக்கு கண்டுபிடிக்கணும். அதனால் கால்குலேட் பண்ண வேண்டியதை என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். தென் ப்ளஸ்ஸு பாருங்கள் எத்தனை சோடியம் சேர்ந்துருக்காங்கன்னா 2 சோடியம் வந்து சேர்ந்துருக்கு, Na சோடியம். தென் க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் எத்தனை குளோரைடு இருக்குது பாருங்கள், 4 குளோரைடு இருக்குது. ஸோ ஓப்பன் த ப்ராக்கெட் Cl. தென் ப்ளஸ்ஸு வேறு யாருக்கு கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா 2 மோல்ஸ் வந்து யார் இருக்காங்க, சயனைடு Cn கனெக்ட் ஆகிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற யாருமே இல்லை, அதனால் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன போட்டிருக்காங்க 0. தென் வி கேன் ஃபைண்ட் தி எக்ஸ் ப்ளஸ்ஸு 2 சோடியத்துக்கான சார்ஜ் வந்து +1 ப்ளஸ் 4 குளோரைடுக்கான சார்ஜ் வந்து -1 ப்ளஸ் 2 சயனைடுக்கான சார்ஜ் -1 ஈக்குவல் டு 0. இப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா பாருங்கள் எக்ஸு இங்கே என்ன கிடைக்கிறாங்க +2, இந்த பக்கம் -4, இந்த பக்கம் -2 ஈக்குவல் டு நமக்கு 0. ஸோ ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிறாங்க +6 -2 அப்படின்னா வேல்யூ எவ்வளோ கிடைக்கிறாங்க +4 அப்படின்றது கிடைக்கிது. எதுக்கு ஆப்ஷன் ஏவுக்கு இந்த இடத்துல குரோமீத்துக்கு +4 அப்படின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே மாதிரி நீங்கள் செகண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள். இங்கே சோடியத்துக்கு என்ன கிடைக்கும் +3, இங்கே குளோரைடுக்கு என்ன கிடைக்கும் -4, சைனைடுக்கு என்ன கிடைக்கும் -2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னாக்கா -6 +3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு -3 அப்படின்றது கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து +3. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமீத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் வந்து +3 அப்படின்றது கிடைக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு பின்றது சரி. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சியும் டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த சி அண்டு டி எல்லாமே நமக்கு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். என்ன ரீசனை பாருங்கள், குரோமியம் 3 டைம்ஸ்ன்றதுனால அந்த எக்ஸோடைய வேல்யூ 3 டைம்ஸ் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணுறதுனால ஃப்ராக்ஷனல் வந்து கிடைப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். கொஷின் நம்பர் 83 பாருங்கள். த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் ஷோ விச் ஐசோமர், எந்த ஐசோமெரிசத்தை வந்து பின்வரக்கூடிய சேர்மங்கள் காட்டுறாங்க அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். கோபால்ட்டு H2O 5 டைம்ஸு, தென் புரோமின். இதுதான் பேர் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே வாட்டர் வந்து 5 மோல்ஸும் புரோமின் 1 மோல்ஸும் இருக்குது. இந்த வெளியே இருக்கக்கூடியது வந்து அயனைசேஷன் ஸ்பியர், சல்ஃபேட் அயான் இருக்குது. தென் இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் அயனைசேஷன் ஸ்பியர் இருந்த சல்ஃபேட் அயான் வந்து உள்ளவாகவும் தென் இன்னர் ஸ்பியர் இருந்த புரோமின் வந்து வெளியேவாகவும் வந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஷன் ஏ அயனைசேஷன் ஐசோமர் அப்படின்றது நமக்கு இங்கே உருவாகிருக்காங்க. வாட் இஸ் த அதர் பாசிபிலிட்டி ஆஃப் ஐசோமர்னா ஹைட்ரேட் இருக்குது, லிங்கேஜ் இருக்காங்க. இவர்களை பற்றிய வினாக்கள் நமக்கு இடம்பெறுவதற்கு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஃப்ளோ சார்ட் அப்படின்னாக்கல இங்கே இருக்குது பாருங்கள். நமக்கு ஒட்டுமொத்தமாக கோஆர்டினேஷனில் கிடைக்கக்கூடிய ஐசோமெரிசத்தை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். நம்பர் 1 வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், வடிவவச மாற்றியங்கள் அல்லது கட்டமைப்பு மாற்றியம். ஸ்ட்ரக்சரல் அப்படின்றது கட்டமைப்பு மாற்றியம். செகண்ட் ஒன் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம், இது வந்து வடிவ மாற்றியங்கள் அப்படின்ற 2 வகையாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னாக்கில் 4 டைப்ஸ் இருக்காங்க, 4 வகை. நம்பர் 1 வந்து அயனைசேஷன், ஜஸ்ட் இப்போ தான் பேசின பாருங்கள். சல்ஃபேட் அயான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்காங்க. எங்கள் ஸ்பியருக்குள்ளே இருந்தது ஸ்பியருக்கு வெளியாகும், ஸ்பியருக்கு வெளியே இருந்த புரோமின் வந்து உள்ளவாகவும் போயிருக்காங்க. நம்பர் 2 ஹைட்ரேட் ஐசோமர். ஹைட்ரேட் அப்படின்றதனுடைய மீனிங் வந்து வாட்டர், நீர் மூலக்கூறு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். பாருங்கள் இந்த காம்ப்ளெக்ஸில் 6 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்காங்க எங்கள் ஸ்பியருக்கு இன்சைடில். பட் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்பொழுது 5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, 1 மோல் ஆஃப் வாட்டர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்னால் அதுக்கு பேர் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். நம்பர் 3 லிங்கேஜ், தமிழ் வந்து இணைப்பு மாற்றியங்கள் அப்படின்ற பேரை வந்து கொடுக்குறோம். இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், இந்த கோபால்ட் அயான் கூட லிங்கேஜில் யார் இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து லிங்கேஜ் இருக்குது. அதனால் பாருங்கள் ONO அப்படின்னு போடணும். இதே காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கோபால்ட் அயான் கூட யார் கனெக்ட் ஆகிருக்கு, N கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ N கனெக்ட் ஆனால் வந்து NO2ன்னு போடணும்.
இங்கே இருக்கக்கூடிய ஓவை வந்து பார்க்க வேண்டாம். இது வந்து 3D இமேஜஸ் வந்து மாற்றி எடுக்கும் பொழுது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. கோபால்ட்டு கூட ஆக்சிஜன் கனெக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி கோபால்ட்டு கூட நைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. தென் லாஸ்ட் ஒன்று கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னாக்கில் சென்ட்ரல் மெட்டல் அயான் கூட இருக்கக்கூடிய லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். பாருங்கள், இங்கே கோபால்ட்டு கூட யார் இருக்காங்க, 6 moles ஆஃப் அமோனியாவும் குரோமீத்து கூட 6 moles ஆஃப் சயனைடும் இருக்குது. தென் பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கூட குரோமீத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சயனைடு கோபால்ட்டுக்கிட்டவும், கோபால்ட்டு இருக்கக்கூடிய அமோனியா குரோமீத்து கூடவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிருந்தால் இதுக்கு வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னு சொல்கிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தை 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். நம்பர் 1 வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4 இதில் வந்து ஸ்கொயர் பிளேனார், கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆக்டாஹெட்ரல். இவங்க மட்டும்தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை வந்து ஷோ பண்ணுவாங்க. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கக்கூடிய டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஷோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஸ் பிளாட்டின் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு Cl கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஏஎல் போட்டு இமேஜஸ் எடுக்கும்பொழுது கொஞ்சம் மாறி இருக்குது. 2 குளோரைடு அயான்ஸ் வந்து சேம் சைடு கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு வந்து சிஸ் ஐசோமர். அதே போல் இந்த பகுதியில் யார் கனெக்ட் ஆகிருப்பாங்கன்னா உங்களுக்கு Cl. 2 குளோரைடு அயான் வந்து ஆப்போசிட் வந்து கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அதுக்கு டிரான்ஸ் ஐசோமர். தென் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஐசோமெரிசம் என்ன சொல்கிறோன்னா ஆப்டிக்கல், ஒளி சுழற்று மாற்றியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாலிகுல் வந்து பைடென்டேட் லிகாண்ட் இதில் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அல்லது ஸ்கீலேட்டிங் லிகாண்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒரு மாலிகுல் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் அப்படின்னா அதனுடைய மிரர் இமேஜ் வந்து லீவோ ரொட்டேஷன் வந்து கிடைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஐசோமெரிசம் பற்றிய கொஸ்டின்ஸ். நமக்கு அடுத்த வினாவுக்கு நம்ம போகலாம். இதே ஐசோமெரிசத்தில் பார்த்தீங்கன்னாக்கில் இன்னொரு முக்கியமானது இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க MA3B3. இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இருக்கக்கூடிய ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இதில் 6 லிகாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆக்டாஹெட்ரல் எண்முகி அமைப்புன்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய லிகாண்ட்ஸ் பாருங்கள், 2 வெரைட்டி ஆஃப் லிகாண்ட்ஸ் தான் 3 இருந்தாங்கன்னா இட் இஸ் ஸோ ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமர். அதுக்கு பேர் வந்து ஃபேசியல் ஐசோமர், தென் மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேசியல் ஐசோமர் அப்படின்னா ஒருமுக மாற்றியம். இதில் இருக்கக்கூடிய இந்த சயனைடு லிகாண்ட் எல்லாமே பாருங்கள் ஒரு ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அதே போல் குளோரைடு லிகாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. தென் இதில் 1 or more லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும். ஒரு ஃபேஸில் இருந்த பாருங்க சயனைடு வந்து அனதர் ஒரு ஃபேஸுக்கு வந்து போயிருக்காங்க, ஒன்று விட்டு ஒன்று. இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் வந்து நெடுவரை மாற்றியம் அல்லது மெரிடோனியல் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த மாலிகுல் ஷோ பண்ணுவாங்க, MA3B3 அல்லது இங்கே கொடுக்குறது யார் கொடுத்துருக்காங்க, கோபால்ட்டு. CN வந்து த்ரைஸு, அதே போல் Cl வந்து நமக்கு த்ரைஸ். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே என்ன கொடுத்துருக்கணும், 3+ அப்படின்றது கொடுத்துருக்கணும். இதை பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஷின்ஸ் போகலாம். பாருங்கள், வாட் இஸ் த ஜாமெட்ரி ஆஃப் FeH2O 6 times +2 அயான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஜாமெட்ரியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா செகண்டரி வேலன்சி அல்லது கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண்ணுன்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் நம்பர் 6னா அதுக்கு பேர் வந்து ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரின்னு பேர். இன்கேஸ் டெட்ராஹெட்ரல்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து CN 4 வரணும். ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னாலும் கோஆர்டினேஷன் நம்பர் 4. ட்ரைகோனல் பைபிரமிடல்னா கோஆர்டினேஷன் நம்பர் 5. இது தொடர்பான ஸ்லைடில் வேறு என்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாலிகுலுடைய ஜாமெட்ரி கேட்கலாம், எக்ஸாம்பிள் கேட்கலாம், ஹைப்ரிடைசேஷன் கேட்கலாம், ஷேப் கேட்கலாம். பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் 2ன்னா அந்த மாலிகுல் வந்து லீனியர், ஹைப்ரிடைசேஷன் SP, எக்ஸாம்பிள் வந்து சில்வர் டயமின் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுறாங்க. நம்பர் 2 கோஆர்டினேஷன் நம்பர் 4 டெட்ராஹெட்ரல் அப்படின்னு கேட்டால் ஹைப்ரிடைசேஷன் SP3. இதே கோஆர்டினேஷன் நம்பர் 4 ஸ்கொயர் பிளேனார்னா DSP2. இது வந்து DSP2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கோஆர்டினேஷன் நம்பர் 6 போகும்பொழுது ஆக்டாஹெட்ரல். இந்த ஆக்டாஹெட்ரலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வகையான காம்ப்ளெக்ஸு ஃபார்மேஷன் ஆகுவாங்க. இன்னர் டி ஆர்பிட்டால் அப்படின்னா அதுக்கு
இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் D2sp3 அல்லது sp3D2 அப்படின்றது ஒன்று இருக்காங்க. இப்படி d ஆர்பிட்டால் அவுட்டர் இருந்தால் அதுக்கு பேர் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து வீடியோ பார்ட் 1ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.